அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக வரவங்களுக்குலாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சுருந்தேன். சொல்ல வேண்டியதானே? காத்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை தொடர்ந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமன் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நாணி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமுறை நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்கார். அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவும் கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டு போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னோட உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார், இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல், அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் அவர் மகேந்திரன் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிடுங்க, இவ்வளோலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல புத்துகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு.